அக்கா எங்களுக்கு கல்யாண நாள். ஆனா என் புருஷன் என் கூட இல்லைங்க்கா. அவர் ஊர்ல இருக்காரு. ஆனா அவர் சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி நான் சூப்பரான ஒரு கிஃப்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அக்கா இந்த லவ் சாக்லேட் இருக்குல்ல, அதுல வந்து பெரிய சைஸா செஞ்சு அதை ப்ரௌனி மேல வச்சு என்னோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர், அப்புறமா என் ஹஸ்பண்டோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெண்டையுமே வந்து வச்சு நடுவில் வந்து குட்டியா சகப்பு கலர் இதயத்தையும் வச்சு விட்டுரு. எனக்கும் என் புருஷனுக்கும் இருக்கிற லவ்வை வாட்ஸ்அப்ல வார்த்தையால நான் கொட்டியிருக்கேன். அதை நீங்க உங்க கைவழியா கடிதத்துல இறக்கி அதையுமே வந்து அந்த பார்சலோட வச்சு விட்டுருங்க. உத்தரவு தங்கச்சின்னு அவங்க சொன்ன மாதிரியே எழுதி வச்சுட்டேன். நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் வந்து சாக்லேட்லேயே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஹார்டினையும் சாக்லேட்லேயே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். வச்சு பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்கு. ஆனால் அந்த பெரிய சைஸ் லவ் சாக்லேட்டை வந்து ப்ரௌனி மேலே ஒட்டி வந்து அனுப்ப முடியாது. ஏன்னா அவங்க கணாஷ் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது கணாஷ் எல்லாம் போட்டு கொரியருக்கு வந்து அனுப்ப முடியாது. நான் தனியாக வைக்கிறேன் சிஸ்டர், அவங்களே வேணா போட்டுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுவுமே அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சும்மா சாக்லேட் மட்டும் வைங்க. கூடவே ஒரு அனிவர்சரி டாப்பர், சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நீட்டாக பபிள் ரேப் பண்ணி பார்சல் போட்டு அனுப்பி விட்டாச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.